படத்தோட பெங்காலி ரீமேக் பாத்திருக்கீங்களா? அப்படியே ஒரு சீரியல் பாக்குற மாதிரியா இருக்கும். முரட்டாளா ஓடிக்கிட்டு இருக்கா. ஸ்டம்ப் அடிச்சு நம்ம ஹீரோ பேய் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. கூட்டிட்டு அந்த பேய் இந்த படத்துல எப்படி ரிவீல் பண்றாங்கன்னு பாருங்களேன். யூடியூப்ல இருக்கிற கிரீன் ஸ்கிரீன் எஃபெக்ட் எல்லாம் தூக்கி போட்டு இதான் பேய் நம்மள ஏமாத்திட்டு இருக்காங்க. நம்மள எல்லாம் பெங்காலிக்காரங்கள செல்லாத்தா அட மாரியாத்தா அப்படின்னு நம்ம கோவை சர்லாம் வந்துட்டு நம்ம தமிழ்ல பண்ணிருப்பாங்க. அதை ரீமேக் பண்ற நீங்க கொடுமை பண்ணி வச்சிருக்காங்க. இட்ஸ் நாட் த சேம் ஆத்தா. சொல்லடி நீ ஆத்தா. இந்த படத்தோட ஹீரோயினுக்கு மண்டையில குருவி கூடலாம் இருக்கு. படத்தை நல்லா எடுக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா கிளாமர் நல்லா காமிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ உடம்புல பேய் இருக்குன்னு காமிக்கிறதுக்கு இன்ஸ்டாகிராம் ஃபில்டர்லாம் தூக்கி போட்டு கண்டமேனிக்கு பண்ணி வச்சிருக்காங்க. ஐயோ பயமா, அது கடிச்சிராத. இன்டர்வல் பிளாக் தான் அல்டிமேட். நம்ம ஹீரோ வந்து எப்படி எல்லாம் இன்டர்வல் பிளாக் கொடுக்குறாரு. அகைன் அந்த மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற சீனை வந்து ஹீரோட கேரக்டர் டிஃபரன்ஸ் காமிக்கிறேன்ட்டு ஃபுல் இன்ஸ்டாகிராம் ஃபில்டர் போட்டு தாக்கிட்டாங்க. ஃபிளாஷ்பேக்கு போனா காஞ்சனா மேனரிசம் என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். இந்த சீன்லாம் வந்துட்டு நம்ம காஞ்சனால பார்க்கவே இல்லையே. ஏயோட எஃபெக்ட்டை விட காஞ்சனாக்கு எஃபெக்ட் தான் பயங்கரமா இருக்கு இந்த படத்துல. அப்புறம் காஞ்சனா செத்து வந்து பழி வாங்குறாங்க. கிளைமேக்ஸ்ல சீ சீ சீன்னு சாங் ஓடிட்டு இருக்குன்னா, பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போனியே.